எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து ஸ்ரீதேவி. என் பையன் பேர் வந்து விஹான் சாய். அவன் வந்து இப்போ எல்கேஜி வந்து இங்கே ஜாயின் பண்ணியிருக்கான். இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் டெமோன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க பேரண்ட்ஸ்லாம். ஸோ நாங்கள் வந்தோம். ஃபஸ்ட்டு பெருசாக என்ன இருக்க போகுது, பசங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு தான் வந்தோம். பட் உண்மையாகவே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். பசங்க பண்ணுறதை பார்த்துட்டு எனக்கு உண்மையாகவே ஷாக் ஆகிடுச்சு. நானுமே வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்கூலோட ஓல்ட் ஸ்டூடெண்ட் தான். என் ஹஸ்பண்டுமே ஓல்ட் ஸ்டூடெண்ட் தான். ஸோ அதனால தான் என் பையனை இங்கே ஜாயின் பண்ணோமே. ஆனால் ஃபஸ்ட்டை விட இப்போ பார்த்தோன்னா ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு எல்லாமே. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும், தேவி மிஸ் இல்லாமல் இது பண்ணவே முடியாது. ஸோ தேவி மிஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த ஸ்கூல் வந்து இன்னும் பெருசாக வரணும். தேங்க்யூ. என்னோட பேர் பி பிரவீனா. பாப்பா பேர் டி சாயிஷா. எல்கேஜி பி செக்ஷன் படிக்கிறாங்க. ப்ராக்டிஸ் நல்லா கொடுக்குறாங்க பசங்களுக்கு. நாங்கள் வீட்டுக்கு வந்தால் கூட சும்மா ஒரு ரிவிஷன் கொடுத்தா மட்டுமே போதும். ப்ராக்டிஸ் நல்லா கொடுக்குறாங்க. ஸ்கூலோட என்விரான்மெண்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே மேம், தேங்க்யூ. டெமோவும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க பசங்க. இந்த அளவுக்கு கண்ட்ரோலாக பண்ணி அவங்களை வச்சுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நல்லா படிக்கிறாங்க பசங்க. என் பேர் அனுப்பிரியா. என் பையன் பேர் பிரணேஷ். எல்கேஜி 3 வயசில் சேர்க்குறோமேன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆயாமாலேருந்து மிஸ்ஸிலேருந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. தேவி மிஸ் ரொம்ப பொலைட்டாக எப்போ கால் பண்ணாலும் அட்டன் பண்ணி எல்லாமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. குழந்தைங்க ரொம்ப சேஃபாக இருக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. இன்றைக்கி கம்ப்யூட்டர் டெமோ இருக்குன்னு கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, என் குழந்தைய அப்படி பண்ணுறான் அப்படின்ட்டுன்னு. எங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் இல்லை, ஆனால் இங்கே வந்து பண்ணுறதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நன்றி இந்த ஸ்கூலுக்கு. என் பேர் ஆனந்த். என் பையன் பேர் தருண். இந்த மினரா ஸ்கூலில் எல்கேஜி படிக்கிறான். அவன் வந்து மற்றவங்க மாரி வந்து செகண்ட் சாப்டர் ஃபஸ்ட் 2 வயசுல இருந்தால் வந்து எதுவுமே கற்றுக்கல. அவன் இங்கே வரும்போது 0ல் தான் வந்தான். 1 to 3 எனக்கு எதுவுமே தெரியாது. ஏபிசி எதுவுமே தெரியாது. இன்றைக்கி 1 to 3 1லேருந்து 100 வரைக்கும் ஒன்று விடாமல் அழகாக எழுதி காட்டுறான். ஓரல் இங்கிலீஷ் எல்லா பாட்டும் பாடுறான். நான் வந்து காலையில் 7 மணிக்கு 8 மணிக்கு வேலைக்கு போனால் நைட்டு 10 மணி தான் அவங்க அம்மா வேலைக்கு போகிறான். ஆனால் அவன் எல்லாத்துக்குமே படிக்கிறான். என்னை உட்கார வச்சு என்னென்ன சொன்னாங்கன்னு சொல்லி முதல் கொண்டும் பாடுறான். காங்காச்சானா சொல்கிறான், கைவீசம்மா எல்லா பாட்டும் பாடுறான். நான் எதிரே பார்க்கல. நான் ஒரு டைமில் மினரல் ஸ்கூல் வேணாம், வேறு எங்கேயாவது நம்ம தான் சரியாக படிக்கலை, நம்ம வெளியே எங்கேயாவது பார்த்து சேர்த்து விடலான்னு. இல்லை நிறைய பேர் சொன்னாங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே சேர்த்து விட்டா உங்களுக்கு வசதியாக இருக்கணும். ஆனால் நான் எதிர்பார்க்காதது என் பையன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். இப்போ எனக்கு ஒரு பொண்ணு ஒன்று பிறந்திருக்கு. அதையும் கண்டிப்பாக நான் மினரல் ஸ்கூலில் தான் சேர்ப்பேன். அது இப்போ வந்து 1 வயசு ஆக போகல, 1 வாரம் தான் ஆகுது. வணக்கம், என்னோட பேர் மேத்னா. என்னோட 2 பசங்களும் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. மினர்வா மெட்ரிகுலேஷன். ஃபஸ்ட்டு பாப்பா 4th ஸ்டாண்டர்ட், செகண்ட் பாப்பா எல்கேஜி. ஆஃபியா மரியம். அந்த பாப்பாவுக்கு தான் கம்ப்யூட்டர் டெமோ கொடுத்தாங்க. கம்ப்யூட்டர் டெமோக்கு வந்தோடனே பார்த்தேன், எனக்கே முடியல. ஏன்னா அவ்வளோ நல்லா பண்ணணும்னு தெரியல. தேங்க் காட், நல்லா தான் பண்ணிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒன்றா பண்ணும்போதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி பண்ணுமோ கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. நர்வஸாக இருந்தேன். நான் வரும்போது எப்படி இருக்குதுன்னு. ஓகேவாக தான் பண்ணாங்க. இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா மிஸ்ஸுங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க. எதுனாச்சும் ஒரு டவுட் கிளியர் பண்ணால் கூட நான் கால் பண்ணி பேசுவேன். அவங்க சலிக்கவே மாட்டாங்க. நானும் கேட்பேன், மிஸ் ரொம்ப தேங்க்ஸ் மிஸ், உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுங்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. மினர்வா மெட்ரிகுலேஷன் எனக்கு எப்போதும் தெரியும்னா, எனக்கு கல்யாணம் ஆகிட்டு 9 இயர் இங்கே தான் இருந்தேன். இங்கே இருக்கும்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் 2016. அப்போ தான் இங்கே இருக்கிற பசங்கள்லாம் என் மினர்வா மெட்ரிகுலேஷனில் நல்லா படிப்பாங்க. என்னோட எய்ம் என்னென்னா மினர்வா மெட்ரிகுலேஷனில் வைக்கலாம் அப்படின்னு. சரி, எல்கேஜிலேருந்து வந்தேன். ஓகேவாக தான் இருந்துச்சு. அப்புறம் 2வது பாப்பாவுக்கும் ஓகேவாக இருந்துச்சு. என்னோட நேம் ரேஷ்மா. என்னோட டாட்டர் நேம் வந்து கமலிஷா. அவள் வந்து இங்கே மினர்வா ஸ்கூலில் வந்து எல்கேஜி பண்ணியிருக்கா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டெமோ கிளாஸ் இருக்குன்ட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு வர வச்சாங்க. அதில் பார்த்திங்கன்னா என்னோடய டாட்டர் வந்து கம்ப்யூட்டர் பற்றி நல்லா செலெக்ஷன் பண்ணுறதுலேருந்து அந்த கலர்ஸ் எப்படி பண்ணணும் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணாங்க. இந்த வயசில் வந்து இப்போது இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரியுதுன்னா அந்த அளவுக்கு டீச்சர்ஸ் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்க தான் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. பரவாயில்ல, டீச்சர்ஸும் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏபிசிடிலேருந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க. என்னோடய டாட்டருக்கு எதுவுமே 1 2 3 கூட தெரியாமல் இருந்தால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே பிஃபோர் ஆஃப்டர் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இந்த ஸ்கூல் பற்றி ரொம்ப இதுவாக தான் இருக்குது. ஸ்கூல் மிஸ்டர் தேவி மிஸ். இந்த கிளாஸ் நல்லா இருக்குது. மிஸ் சூப்பராக சொல்லித்தராங்க. என் பையனுக்கு ஒரு சில மாதம்லாம் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிறான். எனக்கும் ரொம்ப மிஸ் பிடிச்சிருக்கு.
நெக்ஸ்ட்டு எப்படி இது பண்ணுறது தெரியல. நெக்ஸ்ட்டு தேவி மிஸ்ஸே வந்தாலும் நல்லாயிருக்கும் எனக்கு.